குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் கோபிநாத். நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். இந்த ஸ்டேஜில் நான் செகண்ட் டைம் நிற்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் பண்ணி இப்போ ஒர்க்கில் இருக்கேன். இப்போ ஐபிபிஎஸ் பிஓ கனரா பேங்க்கில் கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்ஸ்டியூட்டை தான் நான் சொல்லுவேன். இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் சுகேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் என்னோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம், நான் எத்தனை ஸ்டேஜ் ஏறினாலும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன், சூப்பர் பேட்சை தான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் பேட்சில் இருக்கிறப்ப மட்டும் தான் நம்மளால கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும். ஸோ நீங்களும் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் பேட்சுக்கு சீக்கிரம் செலக்ட் ஆகிறத பாருங்கள். அண்ட் தென் நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அப்பா வந்து செங்கல் சூளை தான் வச்சிருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க செங்கல் சூளையில். அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தென் என்னோட அம்மாவை நான் இங்கே கூட்டிகிட்டு வர முடியல. அவங்களுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அவங்களால வர முடியல. அவங்க இங்கே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். போன சக்ஸஸ் மீட்டுக்கு அவங்க நல்லா இருந்தாங்க, என்னால் நான் கூட்டிகிட்டு வரல. ஏன்னா அவங்க வந்து நான் அவங்கள பிஓ கிளியர் பண்ணிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ என்னால் கிளர்க்கு தான் கிளியர் பண்ண முடிஞ்சிருந்தது. ஸோ அப்போ நான் கூட்டிகிட்டு வரல. இப்போ கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறப்ப அவங்களால வர முடியல. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு. அண்ட் தென் அப்கமிங் ஆஸ்பைரன்ஸுக்கு நான் ஒரு சில சஜஷன் தான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறீங்க, புதுசாக ஜாயின் பண்ணுறப்ப திடீர்னு வருவாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸே. கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் ரூமுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு அண்ணா தெரியும், அந்த அண்ணா 4 வருஷமாக படிக்கிறாரு, இங்கே 5 வருஷமாக படிக்கிறாரு, ஸோ அவரால் இன்னும் அவர் மெயின்ஸ் வரைக்கும் போகிறாரு, இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த தாட்டுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை மட்டும் பாருங்கள். உங்களோட கெப்பாசிட்டியை வந்து எப்பவுமே லோவாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னோட கெப்பாசிட்டி நான் எப்பவுமே எப்படி நினச்சிட்டு இருப்பேன்னா, நம்ம கிளர்க்கு மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும், ஸோ நம்ம கிளர்க்கு மட்டும் கிளியர் பண்ணிட்டு இங்கேருந்து போயிடலான்ற டாட்டோட தான் ஃபஸ்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் போட தான் எனக்கு தெரிஞ்சது, ஸோ நம்மளாலையும் பிஓ கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ எப்பவுமே உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. உங்களோட தாட்ஸை வந்து எப்பவுமே ஹையாக வைங்க. ஸோ நீங்களும் மேலே போவீங்க. அண்ட் தென் ஒரு சேயிங் ஒன்று சொல்லிட்டு என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். நோ ட்ரீ கேன் க்ரோ டு த ஹெவன் அன்லெஸ் இட்ஸ் ரூட்ஸ் ரீச்சஸ் த ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மீனிங்னா, இப்போ உங்களோட மார்க் அதிகமாகும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும். நியூ ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்கிறேன் நான். பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் தென் இன்ஸ்டியூட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 100% சக்ஸஸ் அடைவீங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, என்னோட மாமா தம்பி, கொஞ்சம் கூப்பிட்டீங்க நல்லாயிருக்கும். ஸோ என்னோட மாமாவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். எதனாலனா, அவருக்கு 4 அக்கா இருக்காங்க. 4 அக்காவையுமே அவர் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிறாரு. யாருக்கு எது பிரச்சனைனாலுமே ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து எங்கள் மாமா நிற்பார். ஸோ அவர்கிட்ட இருந்து நான் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா, அந்த ஒரு விஷயம் தான், நம்ம கூட பிறந்தவங்களுக்காக எல்லா இடத்துலையும் போய் சப்போர்ட் பண்ணி நிற்கணும். எனக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எதுனாலுமே நான் ஃபஸ்ட்டு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். இந்த வந்துட்டேன் இருப்பா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டாங்க வருவார். இப்போ பேங்க்கில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, ரூம் ரெண்ட் எடுக்கிறதுக்கு, பேங்கை போய் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் என் கூட ஹெல்ப் பண்ணார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது எங்கள் மாமாவும் எங்கள் அப்பா அம்மாவும் தான். ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.